ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/10/2024 சாக்கார முரளி. ஸோ பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வைக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். குழந்தைங்க இந்த துக்கதாமத்தை சந்நியாசம் செய்தால்தான் இதை விட்டு போக முடியும். இதில் பற்று இருந்தால் மீண்டும் மீண்டும் அவங்கள இங்கேயே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். அப்போ பரந்தாமத்துக்கோ சூக்ஷ்மாதனத்துக்கோ போக முடியாமல் ஆகிடும். இங்கேயே பிறக்க வேண்டியதாகவோ பேயா சுற்ற வேண்டியதாகவோ ஆகிடும். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இந்த பற்றை விடுறீங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். இப்போ சன்னியாசிகள் மனைவி குழந்தைங்கள மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்களே தவிர, போகிற இடத்தில் அவங்களுக்கு பற்று இருக்கும். போகிற இடம், அவங்க கூட பழகிறவங்க, அதெல்லாம் இருக்கும் இங்கே. அப்போ அவங்களுடைய நினைவு வரும்ல இறக்கும்போது, அதனால் அவங்க இங்கே மாட்டிக்குவாங்க. அதுக்காக தான் பாபா சொல்கிறார், இங்கே இருக்கிற நினைவே வரக்கூடாது, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: சந்நியாசியுடைய சந்நியாசத்திற்கும் பாபா குழந்தைங்க உங்களுடைய சந்நியாசத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? பதில் பாருங்கள், கரெக்டாக பாபா அதே பாயிண்ட்டே சொல்கிறார். அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் வீடு வாசலை விடலை, காட்டுக்கும் போகலை. வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் முட்களின் காடுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியினால் சந்நியாசம் பண்ணுறீங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. இல்லை, இப்போ ஈஷா யோகாவில் பெரிய பிரச்சனையை நம்ம கூட வீடியோ போட்டிருக்கிறோம். அப்பா அம்மாவை கவனிக்காமல் அந்த பொண்ணுங்க சந்நியாசம் எடுத்துட்டாங்கன்ட்டு அவங்க அப்பா பேசுகிறார் ஃபீல் பண்ணி. அம்மாவால் முடியலம்மா, நிற்கக்கூட முடியல, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலியில். ஸோ அப்போ அந்த கடமையை விட்டுட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு அந்த கடமை கிடையாது. அவர் ஏதோ சொல்கிறாரு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கணவன் என்ன போய் அம்மாவுக்கு சமைச்சு போட்டு நான் சொல்ல போகிறார். அப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக பெண்களுக்கு சன்னியாசியே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இயக்கம் இருக்கிறனால, சேஃப்டி இருக்கிறனால போயிடுறாங்க. இல்லாட்டினா எங்கே போவாங்க? ஸோ ஆண்கள் தான் போவாங்க. அப்போ அப்பா அம்மாவுக்குரிய கடமை, மனைவி குழந்தைங்களுக்குரிய கடமையை விட்டுட்டு போனால் அது பாவம் ஆகிடும். ஸோ அந்த கணக்கு வேறு இருக்குது. இது இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்ற கணக்கு வேறு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எந்த கணக்கும் இல்லாமல் கணக்கை முடிக்கிறோம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே. அதே நேரத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா இது முட்களின் காடு, ரோஜா மாதிரி இருக்கும், ஆனால் முள்ளாக இருக்கும். ஸோ அதை நாம் எதிர்பார்க்குறோம். அதனால் நமக்கு எதுவுமே ஷாக் ஆகாது, இல்லையா? அது நமக்கு தெரியும், ஏன்னா இது முட்களின் காடுன்னு தெரியும். அதனால தான் விலகியே இருங்க, ஞானத்தை கொடுத்துட்டு டக்குன்னு விலகிடுங்கன்றார், இல்லையா? அஞ்ஞானிகளோடு இருந்தீங்கன்னா உங்களை அஞ்ஞானியாக மாற்றிடுவாங்க. முள்ளோடு சேர்ந்துக்கிட்டே இருந்தால் நீங்களும் முள்ளாயிடுவீங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்கள் புத்தியினால் சந்நியாசம் பண்ணுங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை, அதுவும் பாபா நம்மளை எப்படி சந்நியாசம் பண்ணுறார், இல்லையா? கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் இல்லாமல் மாத்துறார். ஆனால் அந்த சன்னியாசிகளுக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கும். இங்கே நமக்கு அதை உடைக்கிறார் அழகாக, தினம் தினம் சொல்லி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தினம் தினம் ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன? ஆத்மான்னு உட்காரு குழந்தைகளே, நான் ஆத்மாவை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் அரைக்கல்பம் முட்டாள்களாக இருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களை புத்திசாலியாக்கிறதுக்காக தினம் 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 இந்த ஞான அமிர்தத்தை ஏற்றுறார். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியேற்றுறதுக்காக. முதல்ல மனிதர்களுக்கு அமைதி தேவைப்படுது. ஆத்மாக்கள் உண்மையிலே அந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். ஸோ அதனால் அவங்க அமைதியை தான் விரும்புகிறாங்க சொர்க்கத்தை விட.
பாபாவோ எப்போவுமே ஞான கடலாக அமைதி கடலாக இருக்கிறார். அப்போ ஆத்மாவுடைய வீடும் சாந்தி தாமம், ஆத்மாவுடைய அப்பாவும் சாந்தி கடல். இந்த ரெண்டு ஞாபகம் இருந்தாலே நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. இந்த ரெண்டுத்தையும் மறந்ததுனால தான் அமைதியை தேடி வெளியில் அலையிறீங்க, அமைதிக்காக கொலையெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு நாடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, உடனே சண்டை போட்டு அமைதி எடுத்துகிட்டு வரணும் அப்படி நினைக்கிறாங்க. சில சமயம் அது நடக்கவும் செய்யும், ஆனால் அதில் ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், பாவம் இருக்குது. இப்போ இலங்கையில் யுத்தத்தின் மூலமாக தான் அந்த அமைதி வந்தது அங்கே இல்லையா? ஃபுல்லாக அழித்த பிறகு தான் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. இல்லைன்னா திரும்ப 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 நோண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இது எடுபடாது இல்லை, அப்படி நினச்சி நிறைய இடங்களில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு மற்ற நாடுகள் உதவி பண்ணதுனால இவங்க ஜெயித்தாங்க, இல்லாட்டினா இவங்களும் ஜெயிச்சிருக்க முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால தான் பாபா சார் கலியுகத்தில் பதவிக்கெல்லாம் ஆசைப்படாத குழந்தை நிம்மதி போயிடும், பாவம் மேலே பாவம் செய்வேன்ற. இப்போ அமைதியின் ஆஸ்தி நமக்கு கிடைக்கிது. மனிதர்கள் சொல்கிறாங்க, சாந்தி தேவா, இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலேருந்து எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நம்ம அமைதியான சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க, அமைதியின் ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு மனிதர்கள் கூப்பிட்றாங்க கடவுளை. தேவதைகளின் சிலைகளுக்கு முன்னாடியும் சிவலிங்கத்துக்கு முன்னாடியும் போய் அமைதி கொடுங்க, அமைதி கொடுங்க. கோயிலில் போகிற கூட்டம் எல்லாம் இதைத்தான் வேண்டிகிட்டு இருக்குது. ஏன்னா அமைதியின் கடல் அல்லவா சிவபாபா. அதனால் நீங்கள் இப்போ அந்த சிவபாபா கிட்டேருந்து அமைதியின் ஆஸ்தியை அடையிறீங்க. கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் அந்த சாந்தி தாமத்துக்கு போகணும். அவரை நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க, அடித்து உதச்சாவது அழைச்சிட்டு போயிடுவார் இல்லையா? சாந்தி தாமன்றது கன்ஃபார்ம். ஆனால் தூய்மையானால் தான் போக முடியும். அப்போ நீங்களே நினைத்து தூய்மை ஆகலைன்னா அவர் அடித்து உதச்சி தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவார். அப்போ நீங்கள் நினைக்கிறது எதுக்கு? அந்த பாவச்சுமை எல்லாம் நீங்களே அழிப்பதற்காக, தூய்மையின் பலத்தை நிரப்புறதுக்காக. ஸோ அதனால் ஆத்மாவின் ஆயுள் அதிகரித்து 5000 வருட ஆயுளை முழுவதுமாக நிரப்பிக்கிறோம் ஆத்மாவுக்கு சார்ஜ் போடுறதுனால. அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த பாவம். ஸோ அதைத்தான் பாபாவையே நினைத்து நினைத்து அதை அழிச்சிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் ஒரு தந்தைக்கிட்ட இருந்து தான் சாந்தியையும் சுகத்தையும் அடையிறீங்க. ஏன்னா சாந்தி கடல் சுகக்கடல் ரெண்டுமே அந்த ஒரு சிவத்தந்தை தான். இதுதான் முக்கியமான விஷயம். சாந்தியை முக்தின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? சாந்தி தாமத்துக்கு போகிறது தான் முக்தி. பிறகு ஜீவன் முக்தி இருக்குது, அதாவது சொர்க்கம். பிறகு ஜீவன் பந்தனம் இருக்குது, அதுதான் நரகம். சொர்க்கத்திலையும் கணவன் மனைவி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எல்லா உறவும் இருந்தாலும் ஆனந்தமாக விடுபட்ட நிலையில் இருப்பீங்க. ஆனால் அதே கணவன் மனைவி இங்கெல்லாம் வரும்போது பற்று வந்துடுது. அந்த பற்றுனால் உந்தப்பட்டு நிறைய பாவங்களும் செய்கிறீங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கிற முடிவு, சின்ன சின்ன முடிவு கூட காமத்தினால் உந்தப்பட்டு இருக்குதா? ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லையா? பாபா நினைவிலே இருந்துட்டு அந்த அமைதி கெட்டு போகும். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ உடனடியாக நீங்கள் யோசிக்க வேண்டியது, இப்போ நான் எடுக்கிற ஏதோ ஒரு முடிவு தான் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, அது ரைட்டாக தப்பா? சிம்பிள். அது காமத்தினால் உந்தப்பட்டிருக்கா, கோபத்தினால் உந்தப்பட்டிருக்கா, பற்று பேராசை அகங்காரத்தினால் உந்தப்பட்டிருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். சுயநலத்தினால் உந்தப்பட்டிருக்கா? பாபா சொல்கிறார், ஏதோ ஒரு இதுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதை பாபா உன்னுடையதுன்னு பாபாட்ட கொடுத்துடுங்க, லேஸ் ஆகிடுவீங்கன்ற. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா தான், இல்லாட்டினா வலுக்கட்டாயமாக நிர்பந்திக்கப்படுவீங்க. அதுவும் உங்களுக்கு மீண்டும் அந்த நார்மலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்.
ஸோ அப்போ அந்தந்த செகண்ட் கரெக்டாக முடிவு எடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கலியுகத்தில் எல்லாரும் ஜீவன் பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தி அடைகிறீங்க. தங்க யுகத்தில் எந்த பந்தனமும் இருக்காது. சகஜ ஜீவன் முக்தி வாழ்க்கை, சகஜ முக்தி மற்றும் சத்கதி அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. அப்படியே பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் பாபாவை நினைக்கிறேன் தூய்மை ஆகிறதுக்கு. அதுவும் நேற்று வரதானம் என்ன மாதிரி வரதானம் இல்லையா? உங்களுடைய சுய தர்மம் அமைதி அப்படிங்கிறதுல சுய தர்மம் தூய்மை, அதில் நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அழுக்கு வராதுன்றார். அதில் அப்படி இல்லைன்னா நிச்சய புத்தி கம்மியாக இருக்குது. கூடவே பாபாவே சர்வசக்திவானே துணையாக இருக்கும்போது அழுக்கு உங்கள் முன்னாடியே வராதுன்ற. அப்போ சின்ன சலனம் கூட வராது. கனவுல கூட சலனம் வருது அப்படின்னா இந்த நிச்சய புத்தி உங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் பரம பவித்திர ஆத்மா, என்னுடைய எண்ணம் சொல் செயல் பார்வையில் காமம் இருக்க வாய்ப்பே கிடையாது, கோபம் இருக்க வாய்ப்பே கிடையாது, பற்று பேராசை அகங்காரம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாபா நினைவோடு அதை உறுதிப்படுத்தணும். ஆனால் இது எல்லாமே பாருங்கள் ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. மற்ற இடங்கள் ஹடயோகத்தெல்லாம் கையை காலை மடித்து கையை உடச்சி காலை உடச்சி அனுப்புவாங்க. சரி, எத்தனை வயசு வரையும் பண்ண முடியும்? சின்ன வயசில் பண்ண முடியும், 40 வயசுக்கு மேலே பண்ண முடியுமா? சாதாரணமாக கீழே உட்காந்தே ஏந்திரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? அதனால் முதல்ல என்ன நன்மை இருக்குது, அதனால் எப்படி நிம்மதி கிடைக்கும், முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கும். ஸோ இப்போ தான் முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். முக்தினா பரந்தாமத்துக்கு போகிறது, ஜீவன் முக்தினா சொர்க்கத்துக்கு போகிறது இல்லையா? ஜீவன் உடம்பில் இருந்தும் முக்தி நிலையில் அப்படியே விடுபட்ட சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முக்தி அப்படிங்கிறத சாந்தி தாமத்தையும் சத்கதின்னு சுகதாமத்தையும் சொல்கிறோம். சுகதாமம் சொர்க்கம், பிறகு சாந்தி தாமம் அது பரந்தாமம், பிறகு இப்போ இருக்கிறது துக்கதாமம் கலியுகம். இதில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து நம்மளை காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடிப்படை காரணமே உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது தான். அது நீங்கள் கிடையாது, ஆத்மானு புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளே, உங்களுடைய இனிமையான வீடு பரந்தாமத்தை சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்க. எல்லா ஆத்மாக்களும் அவங்க வீட்டையே மறந்துட்டாங்க. ஸோ பாபா தான் வந்து ஞாபகப்படுத்துகிறார், வீட்டிலேருந்து வந்ததே மறந்துட்டிங்களா குழந்தைகளேன்ட்டு. ஏ ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைக்காமல் உங்களால் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஏன்னா பாவம் அழியணும், குப்பையோடு போக முடியாது இல்லையா? ஸோ பாபாவை நினைப்பதன் மூலமாகத்தான் பாவங்கள் அழியும். ஆத்மாக்கள் தூய்மையாகி தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க. இது அழுக்கான உலகம். அப்போ அழுக்கான உலகத்தில் எல்லோரும் அழுக்காக தானே இருப்பாங்க. அப்போ தூய்மையாகிட்டு போகணும். ஸோ அதனால தான் நிறைய பெரிய பெரிய கோயில்களில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு, அதாவது அங்கேயே குளம் இருக்கும், அதில் குளிச்சுட்டு உள்ளே போவாங்க. ஸோ அது இந்த ஞான கடலில் குளித்து தூய்மையாகி சிவன் இருக்கக்கூடிய பரந்தாமத்திற்கு போகிறோம், அடுத்தது சொர்க்கத்திற்கு போகிறோம்னு அர்த்தம். ஸோ நினைவு இல்லாமல் பாவம் அழியாது, அது புரிஞ்சுக்கணும். ஸோ சாத்வீகமான முறை நினைவிலிருந்து பாவத்தை அழிக்கிறது, இல்லாட்டினா பாபா தண்டனை கொடுத்து அழிப்பார். இது ரொம்ப அழுக்கான உலகம். ஒரு தூய்மையான மனிதர் கூட இங்கே கிடையாது. தூய்மையான மனிதர்னு யாரை சொல்லுவோம்? தேவதையை சொல்லுவோம். இங்கே யாராவது தேவதை மாதிரி இருக்கிறாங்களா? தூய்மையான உலகம்ன்றது தங்க யுகம்.
இந்த அழுக்கான உலகத்தைத்தான் இரும்பு யுகம்னு சொல்கிறோம். இதைத்தான் தங்க யுகத்தை ராமராஜ்யம்னும் இரும்பு யுகத்தை ராவண ராஜ்யம்னும் சொல்கிறோம். இந்த அழுக்கான உலகம் ராவண ராஜ்யத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு. எல்லையற்ற தந்தை இதை புரிய வைக்கிறார். அவரைத்தான் நம்ம சத்தியமானவர் அப்படின்னு அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்குறீங்க. பிறகு நீங்கள் தங்க யுகத்துக்கு போகிறீங்க இல்லையா? சத்தியம் இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சொர்க்கத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியாது இந்த ஞானத்தை கேட்டு தான் நம்ம அங்கே வந்தோன்ட்டு. ஸோ அதுக்கு தான் மெயினாக சொல்கிறது, இப்போவே நன்றி சொல்லுங்கள் இல்லையா? அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கொடுக்குறாரு, ஆனால் அங்கே போனவுடனே மறந்துட போகிறீங்க. இப்போ நன்றி சொல்லுங்கள். அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு உங்களுக்கு தான். ஸோ நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க பாபா கிட்ட. இப்போ விட்டால் அதுக்கப்புறம் நன்றி சொல்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த சங்கம யுகத்தில் உண்மையான விஷயங்களை கேட்குறீங்க இப்போ மட்டும்தான். அதுதான் மகத்துவம் இல்லையா? உண்மையிலே சத்திய யுகம்னே கூட இதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தியத்தை இப்போ தானே கேட்குறோம். ஆக்சுவலாக இதுவே சத்தியுகம் தான் இல்லையா? சத்தியுகத்துடைய தொடக்கம் தான். பாபா குழந்தை ஆகிட்டிங்கனாலே சத்தியுகம் தான். பட் முழுசாக ஆகலை, ஏன்னா கலியுக மக்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் இதை சங்கம யுகம்னு சொல்கிறேன். பிறகு நீங்கள் தங்க யுகத்துக்கு போயிடுறீங்க. சத்தியத்தை கேட்டு கேட்டு சத்தியுகத்துக்கு போயிடுறீங்க, சத்தியமானவராக மாறிடுறீங்க. பிறகு துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் தொடங்குது. ராவணனைத்தான் சாத்தான் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பூதம்னு சொல்கிறோம். ஸோ பூதம் ஒருபொழுதும் போய் உண்மை பேசாது. சாத்தான் உண்மை பேசுவானா? அதனால தான் மாயை பொய், இந்த உடலும் பொய்ன்னு சொல்லப்படுது. ஸோ மாயாவின் இந்த உலகத்தில் மாயை பொய், உடல் பொய், ஆத்மாக்கள் பொய். சமஸ்காரங்கள் ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. 4 உலோகங்கள் இருக்குது இல்லையா? தங்கம், சில்வர், காப்பர், இரும்புன்ட்டு. ஸோ இது எல்லாமே கலந்து இருக்குது. இப்போ நம்ம தங்கமாகணும். அப்போ வெள்ளியை நீக்கணும், காப்பரை நீக்கணும், இரும்பை நீக்கணும் ஆத்மாவில். அதாவது இரும்பு யுகத்தின் குணங்கள், காப்பர் யுகத்தின் குணங்கள், வெள்ளி யுகத்தின் குணங்களை நீக்கி அப்படியே தங்க யுகத்தின் குணங்களாக மாற்றணும். எப்படி இந்த குப்பையெல்லாம் நீக்கிறது? யோக பலத்தின் மூலமாகத்தான் நீக்க முடியும். அதன் மூலம் சொக்க தங்கமாக ஆகுறீங்க. நீங்கள் தங்க யுகத்தில் இருக்கும்பொழுது தான் நீங்கள் சொக்க தங்கமாக இருந்தீங்க. பிறகு எப்போ உங்களுக்குள்ள வெள்ளி கலக்கப்பட்டு விட்டதோ அப்போ நீங்கள் சந்திரவம்சத்தினராக ஆகிட்டீங்க. இந்த துவாபர யுகத்திலும் இரும்பு யுகத்திலும் உங்களுக்குள்ள காப்பர் மற்றும் இரும்பின் கரைகள் படிஞ்சிடுச்சு. ஸோ அது கலப்படம் தான் சொல்லணும், இந்த வெள்ளி, காப்பர், இரும்பு எல்லாம். ஸோ அது எல்லாமே இப்போ யோகத்தின் மூலமாக நாம் நீக்கிறோம். அதுக்கு முதல்ல உங்களை ஆத்மான்னு உணரணும். ஆத்மாவின் தந்தை பரமாத்மான்னு நினைக்கணும். அவரை நினைத்தால்தான் தூய்மை ஆவென்ற நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ முதலாக ஆத்மாக்கள் எல்லாமே எங்கே இருந்தோம்? ஆத்மாவின் வீடு சாந்தி தாமத்தில் இருந்தோம். பிறகு நீங்கள் தான் முதலாக தங்க யுகத்துக்கு இறங்கி வரீங்க. ஸோ அதைத்தான் தங்க யுக ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தங்க யுகத்துக்குரிய குணமுடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் சொக்க தங்கமாக இருப்பீங்க, உண்மையான தங்கமாக இருப்பீங்க. ஸோ பாபா சொல்கிறார், இப்போவே நீங்கள் அப்படித்தான் இல்லையா? பாபா சொல்கிற மாதிரி நடந்தால் இப்போவே நீங்கள் சொக்க தங்கம் தான். ஆக்சுவலாக வைரம்ன்ற தங்கத்தை விட விலை உயர்ந்தது இல்லையா? ஸோ எப்படி வைரமாகறீங்க? யோக பலத்தின் மூலமாக எல்லா கரையும் நீக்கிறீங்க. கடைசியில் என்ன இருக்கும்? உண்மையான தங்கம் மட்டும் இருக்கும்.
ஸோ அதுக்கு தான் அந்த ஆத்மான்ற பயிற்சியில் இவ்வளோ இருக்குது. நான் ஆத்மானா ஆத்மா மட்டும்தான் இருக்கணும், அது மேலே இருக்கக்கூடிய கரை ஃபுல்லாக நீக்கணும். ஸோ அதுதான் பாபா நினைவில் இருந்து இருந்து வேறு எந்த எண்ணமும் வரவிடக்கூடாது. ஸோ தூங்கி எழுந்துச்சா உங்களுக்கு தெரியும் என்னென்ன எண்ணம் வருதோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. கனவுலையும் தெரியும். ஸோ எங்கே நீங்கள் தப்பான முடிவு எடுத்தாலும் உங்களுக்குள்ளே குப்பை இருக்குதுன்னு புரிஞ்சு இன்னும் இன்னும் யோகத்திலிருந்து சொர்க்கத்தை சிந்தனை செய்துக்கிட்டே, ஞானத்தை சிந்தனை செய்துக்கிட்டே உங்கள் மனதை பிஸியாக வைக்கிறதன் மூலமாக உங்கள் ஆத்மாவுக்குள்ளே இது தாரணை ஆகும். ஸோ அப்போ என்னாகும், ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி வெறும் தங்கம் மட்டும் இருக்கும். சாந்தி தாமத்தை தங்க யுகம்னு சொல்ல மாட்டோம். தங்க யுகம், வெள்ளி யுகம், காப்பர் யுகம் எல்லாமே இதே பூமியில் தான் இருந்துச்சு, இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இருந்துச்சு. இப்போ அது கலியுகமாக இருக்குது. சாந்தி தாமத்தில் வெறும் அமைதி தான் இருக்கும், அங்கே உடம்பே இருக்காது, அதனால் சுகமும் இருக்காது. சுகம் துக்கத்தை உடம்பின் மூலமாகத்தான் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ சாந்தி தாமத்தில் வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். எப்போ ஆத்மாக்கள் உடம்பை முதல்ல எடுக்குதோ அப்போ அது தங்க யுகத்தை சார்ந்த ஆத்மாவாக இருக்கும். ஆக்சுவலாக உலகமே தங்க யுகமாக மாறிடும் இல்லை, ஆத்மா தங்க யுகத்தை சார்ந்ததாக மாறிட்டாலே உலகமே தங்க யுகமாக மாறிடும். நம்மளை வச்சு தான் உலகமே மாறுது. உடல்கள் சதோப்பிரதான பஞ்ச தத்துவத்தினால் உருவாகும் சொர்க்கத்தில். அதனால தான் அங்கே அழகாக இருக்கிறோம், எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறோம். இங்கே பஞ்ச தத்துவமே தமோ பிரதானமாக இருக்கிறனால அதனால் எடுத்த உடலும் குறையுள்ளதாக அசிங்கமானதாகத்தான் இருக்கும். எப்போ ஆத்மாக்கள் எல்லாம் சதோப்பிரதானமாக இருக்குதோ அப்போ உடம்பும் சதோப்பிரதானமாகத்தான் கிடைக்கும். இறுதியில் பாருங்கள், உங்கள் எல்லோருக்கும் இரும்பு யுக உடல் தான் கிடச்சிருக்குது. ஏன்னா ஆத்மாவில் அவ்வளோ கலப்படம் அழுக்க ஆயிடுச்சு. இதே உலகம்தான் தங்க யுகமாக ஆரம்பத்தில் இருந்தது, வெள்ளி யுகமாக இருந்தது இல்லை, வேறு வேறு யுகம் கிடையாது. இதே உலகம்தான் அப்படி இருந்தது, சொர்க்கமாக இருந்தது இதே உலகம்தான். ஸோ அதை நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, சொர்க்கம் மேலே இருக்குது, நரகம் கீழே இருக்குது. எல்லா மதமும் அப்படி தான் புரிஞ்சிட்ருக்குது. ஆனால் எல்லா மதமும் உலகம் அழியும் அப்படின்னும் புரிஞ்சிட்ருக்குது. அப்போ சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னா எதுக்கு உலகம் அழியணும்? அப்படியே இறந்து அவங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டியது தானே, இல்லை நரகத்துக்கு போக வேண்டியது தானே. ஸோ அப்போ இந்த உலகம் அழியிறது இது சொர்க்கமாக புதுப்பிக்கிறதுக்காக. ஏன் கடைசி வரைக்கும் கடவுள் வெயிட் பண்ணி வந்து கல்லறையிலேருந்து எழுப்புறார்? முஸ்லீம் கிறிஸ்தவ மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறுது, அதுக்கு தான் எழுப்புறார். வேறு எங்கேயோ சொர்க்கம் இருந்தால் ஆரம்பத்திலே அனுப்ப வேண்டியது தானே. ஸோ இதை நம்ம புரிய வைக்கும்போது அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் சாந்தி தாமத்துக்கு போகணும். அதுக்காக தான் பாபாவை சாந்தி தாமத்தில் நம்ம நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி பாபாவை நினைக்கத்தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆக முடியும், தமோ பிரதானத்திலிருந்து. ஸோ பாபா இங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறாரோ அவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு சதோ பிரதானமாக. அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஒரு வினாடி விடாமல் நம்ம பாபா நினைவிலேயே இருக்கணும். பாபா தங்க யுகத்தில் வருவது கிடையாது. எப்போ ஆத்மாவுக்கு உடம்பு கிடைக்குதோ அப்போ தான் அதை தங்க யுக ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. தங்க யுக ஆத்மான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உடம்பு கிடைச்சிடுச்சு இல்லை. ஸோ அதனால் அது தங்க யுக ஜீவாத்மா. அது பிறகு வெள்ளியுக ஜீவாத்மாவாக மாறுது. ஜீவாத்மானா உடலில் இருக்கிற ஆத்மா, ஆத்மானா வெறும் ஆத்மா. நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அமைதியும் கிடைக்கிது, ஆனந்தமும் கிடைக்கிது.
ரெண்டுத்தையும் பாபா கொடுக்குறார். இங்கேயே இந்த கலியுகத்தில் இருந்துக்கிட்டு, இந்த சங்கமயுகத்தில் இருந்துக்கிட்டே சாந்தி தாமத்தின் அமைதியும் அனுபவம் பண்ண முடியும், சுகதாமத்தின் சுகத்தையும் அனுபவம் பண்ண முடியும். எப்படி? புத்தி தான். இப்போ சொர்க்கத்துக்கு போகும்போதும் புத்தினால தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அங்கே எப்படியெல்லாம் இருக்கோன்னு பாபா சொல்கிறார். அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே சந்தோஷம் வரும். ஸோ அதை தான் நேற்று மெயினாக சொல்லியிருப்பார் இல்லையா. நான் எதுக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. எப்படி சீதை வந்து ராவணனுடைய சிறையில் இருந்தாலும் அயோத்தியே நினச்சிட்டு இருப்பாங்க, எப்படா ராமர் வந்து அழைச்சிட்டு போவாருன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சொர்க்கத்துக்கு எப்படா நம்ம ராமர் சிவபாபா வந்து அழைச்சிட்டு போவார் அப்படின்ற அந்த போதையிலே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை விடுவது ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா சொர்க்கம் என்னது, நம்ம மாமியார் வீடு. நேற்று சொன்ன மாதிரி லவ் பண்ணுற பொண்ணு பையன் வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னா கல்யாணம் ஆகி போகும் பொழுது அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், எப்படா போவோன்ட்டு இருக்கும். அம்மா விட்டு பிரியுறமேலாம் அழுதுட்டு இருக்க மாட்டாள். ஸோ அதே மாதிரி தான் அதுவும் இல்லாமல் இது துக்கம் நிரம்பிய உலகம் வேறு, இதிலேருந்து போகிறதுக்கு அழுதுட்டுருக்குறாங்க மக்கள். ஸோ மாமியார் வீடுன்னு சொல்கிறது எதுக்கு, அதை நினச்சி பார்க்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் கல்யாணம் ஆகி போகிற வீடு எல்லாருக்கும் அதுதானே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது கல்யாணம் பண்ணுறது. ஆனால் நரகத்தில் கல்யாணம் பண்ணுறோம், போய் இன்னும் நரகமாக வாழ்க்கை மாறப்போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது, அதுக்கே அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அங்கே சொர்க்கத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம், அது எவ்வளோ சந்தோஷம் இல்லையா. ஸோ அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். என்ன பண்ணணும், அதுக்கு சாந்தியும் சுகமும் கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன, இந்த துக்கதாமம். அதை சந்நியாசம் பண்ணுங்கள். இதை நினைக்காதீங்க. இதை நினைக்க நமக்கு துக்கம், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் உடலை பார்த்தாலே கண்டிப்பாக ஒன்று காமம் வரும், இல்லை கோபம் வரும், இல்லை பற்று வரும், இல்லை பேராசை வரும், இல்லை அகங்காரம் வரும், சுயநலம், கோபம், கொலவெறி எல்லாமே வரும். அதனால தான் ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவின் அனாதி குணத்தை பாருங்கன்ற. அதிலும் குறிப்பாக யார் கூட நீங்கள் பேசினாலும் பாபா அவங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது, பாபா நினைவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க. இல்லைன்னா உங்களை அறியாமல் இந்த 5 விகாரத்தின் வசப்பட்டு ஏதாவது பேசி மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் துக்கதாமத்தை பார்த்தும் பார்க்காம இருங்க, ரொம்ப டேஞ்சர். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறோம். இது எல்லையற்ற சந்நியாசம். அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அவங்களுக்கு இந்த உலகமே காடுன்னு பாவம் தெரியாது, தனியாக காட்டுக்கு வேற போகிறாங்க. இது முட்களின் காடு. ஒவ்வொரு மனிதனும் முள்ளாகி குத்திக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சொர்க்கம்தான் மலர்களின் பூந்தோட்டம். சந்நியாசிகள் விட்டுடுறாங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டால் கூட காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க, சிட்டியிலேருந்து தூரமான இடத்துல. ஸோ அது உண்மையிலே முட்களின் காடாகத்தான் இருக்குது. ஸ்தூலமாகவே அது முட்களின் காடாக இருக்குது. அது துறவற மார்க்கம், நம்மளுடைய இது இல்லற மார்க்கம். குடும்பத்தில் இருப்போம், கணவனை பார்த்துக்குவோம், மனைவியை பார்த்துக்குவோம், குழந்தைய பார்த்துக்குவோம். ஆனால் புத்தினால் அவங்க யாரோ, எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா மாட்டிக்குவீங்க, ஏமாந்துடுவீங்க. அவங்களது துறவற மார்க்கம், உங்களுடைய இது இல்லற மார்க்கம். நீங்கள் தூய்மையான தம்பதிகளாக இருந்தீங்க சொர்க்கத்தில், இப்போ அழுக்கான தம்பதிகளாக ஆகிட்டீங்க இல்லையா. தூய்மையான இல்லறம் இன்றைக்கி விபச்சார இல்லறமாக மாறிடுச்சு, காமம் வந்துட்டதுனால. ஸோ அதனால தான் அதை சொர்க்கத்தை இல்லற ஆசிரமம்னு சொல்கிறோம். ஆசிரமம்னா தூய்மையாக இருப்பாங்களே, அந்த மாதிரி கணவன் மனைவியும் தூய்மையாக இருப்பாங்க. அப்போ சன்னியாசிகள்லாம் கிடையாது சொர்க்கத்தில். பிறகு துவாபரகத்துக்குள்ள தான் சன்னியாசிகள்லாம் வராங்க. அதுக்கு பிறகு இஸ்லாம் மதத்தினர், புத்த மதத்தினர்லாம் கூட வராங்க. எல்லாருமே நரகத்தில் தான் வராங்க.
ஸோ கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த மனித சிருஷ்டி மரத்தையும் இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு பண்ணணும். எப்படி இருந்து நான் எப்படி ஆகியிருக்கிறேன் இல்லை? சொர்க்கத்தில் நான் நாராயணனாக இருந்தேன்னா என்னுடைய மனைவி எவ்வளோ அழகாக இருப்பா, என்னுடைய கணவன் எவ்வளோ அழகாக இருப்பார். அழகு மட்டும் இல்லை, குணம் இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பார். ஆனால் எந்த பெண்ணையும் பார்த்து சின்ன சலனம் கூட இருக்காது. அப்போ தான் உண்மையிலே பொண்ணு நிம்மதியாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி தான் ஆண் பெண் இருவருமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இருந்தேன்னா அப்பா அம்மா அந்த பாரபட்சம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. குழந்தைகள் வெறும் எதிர்பார்ப்பற்ற அன்பு தான் இருக்கும். அதை நினைவு பண்ணுங்கள். பலவிதமாக நினைவு பண்ணலாம். சொர்க்கத்தில் உள்ள இயற்கையை நினைவு பண்ணலாம். விலங்குகள், செங்கம் புலியெல்லாம் நம்ம கூட நாய்க்குட்டி மாதிரி ஜாலியாக விளையாடுறத பார்க்கலாம். ஆனாலும் அதை பிடிச்சி வச்சுக்கணுன்னு நமக்கு தோணாது இல்லை, அது சிறைப்படுத்துறது தானே. நாம் நல்லா இருந்தால் அதுவே நம்மக்கிட்ட வரும். யாரோ சொன்னாங்க, மாடியில் டிஸ்கோ சாந்தி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி போடுவாங்களாம். ஒரு 5-10 புறா வந்துச்சான். இப்போ பார்த்தா 100-200 புறா வருதான். அவங்க ஒன்றும் பிடிச்சி வளர்க்கலை, போட்டால் அதுவாக வரப்போகுது. நம்ம குணம் தெரிஞ்சு தானாக வரும். புறா வரும், மயில் வரும், அணில் வரும், எல்லாமே வரும். ஸோ இதையெல்லாம் நினைவு பண்ணணும். அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும். ஏன்னா இங்கே எல்லாமே கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்குது. பாபா ஒவ்வொரு ஏன்னா இங்கே பிடிச்சி வச்செல்லாம் நீங்கள் யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒரு நாய் வளர்க்குறாங்க ஒருத்தங்க. அந்த நாயை இன்னொரு தெருநாய் கடிச்சிடுச்சு. இந்த நாய் சாப்பிடாமல் இருக்குது. இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, வெறி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு போய் வண்டியில் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ போய் விட்டு வராங்க. அது பின்னாடியே வருது, பாவமாக இருக்குது. இப்போ அதுக்கு கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா அது தெருவில் ஜாலியாக இருக்கும். அது என்ன வளர்க்க வசூலிச்சு உங்களை நிம்மதியாக இருக்கும். வளர்த்த பிறகு உங்களால் பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கே நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் உறவுகளை உருவாக்காதீங்க, சேர்த்துக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வரார். இந்த கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இந்த விருட்சத்தின் விதையாக இருப்பவரே அவர் தான். சத்தியமாகவும் சைத்தன்யம் உயிரோட்டமாகவும் இருக்கிறார். சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த கல்ப விருட்சத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நம்மை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் ஆத்மாக்கள், உடம்பு கிடையாது. நானும் ஆத்மா தான். ஆனால் நான் ஞான கடலாக, அமைதி கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறேன். ஆனால் உங்களை அப்படி ஞான கடலாக, அமைதி கடலாக, ஆனந்த கடல்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இருந்தீங்க சத்தியுகத்தில் மாஸ்டர் ஞான கடலாக, அமைதி கடலாக, சுகக்கடலாக. சத்தியுகத்தில் இல்லை, இந்த சங்கமயுகத்தில் தான் அப்படி மாறிட்டு இருந்தோம் போன சங்கமயுகத்தில். அப்புறம் சொர்க்கத்தில் வந்தோடனே ஞானம் ஃபுல்லாக கட்டு. அதுக்கப்புறம் அமைதி சுகமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடல் வற்றி போகுமா? ஆனால் நீங்கள் வற்றி போயிடுறீங்களே, அதனால தான் உங்களை கடல்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த கடல்ன்ற மகிமை ஒரு சிவத்தந்தைக்கு மட்டுமே இருக்குது. உங்களை லக்ஷ்மி நாராயணனாக, கடலாக மாற்றக்கூடிய அவருக்கு மட்டுமே கடல் என்கிற மகிமை. ஸோ இந்த மகிமை சதா காலத்திற்கும் பாபாவுடைய மகிமை. மனிதனுக்கு அது பொருந்தாது இல்லையா? ஸோ பாபா நேற்று முரளியில் சொல்லியிருப்பார், மனிதர்கள் போய் கருணை கொடு அப்படின்லாம் வேண்டுறாங்க. கருணை கொடு, செல்வம் கொடு, குணத்தை கொடுன்ட்டு தேவதைகள் சிலைக்கு முன்னாடி. அதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஏன்? அந்த தேவதையாக இருந்த நீங்கள் இப்போ உண்மையிலே என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்ட்டு யோசிச்சு. இப்போ அந்த மாதிரி மகிமைக்குரியவராக நீங்கள் ஆகணும், பாபா மாதிரி ஆகணும். ஏன்னா இந்த மகிமை எப்போவுமே பொருந்தக்கூடியவர் பாபா மட்டுமே. அவர் தான் சதாகாலமும் தூய்மையாக, சதாகாலமும் நிராகாரராக இருக்கிறார். இங்கே வர்றது என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு தான் வர்றார், அப்படி தூய்மையாக்கிட்டு போயிடுறார் உலகத்தையே.
மற்றபடி அவர் எங்கும் நிறைந்தவர்ன்ற விஷயமே கிடையாது. அவர் எங்கும் நிறைந்தவராக இருந்தால் எல்லாமே எப்போவுமே தூய்மையாக இருக்கணும். மற்றபடி பாபா எப்பயுமே எங்கே இருக்கிறாரு? பரந்தாமத்தில் தான் இருக்கார். ஸோ இது நேற்று பைபிள் தமிழில் போட்டிருப்போம். 2 நாளாகமும் 1-6 பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சாலமன் முதல் கோயில் கட்டுறான். விக்ரமாதித்தருடைய மகிமை தான் அங்கே சாலமனுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவன் சொல்லுவான், இந்த கோயிலை என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அதை உன்னுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நீ கேட்பீராக. அப்போ அவர் எங்கும் இல்லை அப்படின்ட்டு நிரூபணம் ஆகுது இல்லையா? ஸோ பரந்தாமத்தில் இருக்கிறாருன்றது அந்த அந்த அதிகாரம் ஃபுல்லாக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமானது. பக்தி மார்க்கத்தில் கூட கடவுளை நினைவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா பக்தி மார்க்கமே துக்க மார்க்கம் தானே. ஸோ அப்போ கண்டிப்பாக கடவுளை நினைவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. தங்க யுகத்தில் கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே துக்கமே இருக்காது. ராவண ராஜ்யத்தில் தான் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் அழுகையை கேட்டு பாபா தான் வரார், வந்து உங்களுக்கு சாந்தியையும் சுகத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் சாந்தி சமாதானம் உண்டாவதாகன்னுவாங்க. ஸோ அப்போ சாந்தி சமாதானம் எல்லாமே அமைதி தான். சுகத்தை பற்றி அவங்க பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வருவதே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அசாந்தியில் அவரை நினைக்கிறீங்க. ஸோ அசாந்தி எப்போ வருது? நரகத்தில் தான் வருது, துவாபரகத்தில் இருந்து தான் வருது. சொர்க்கத்தில் தான் எப்போவுமே சுகமும் சாந்தியும் நிரம்பி இருக்குமே. அதனால தான் அவரை நினைக்கணுன்ற எண்ணம் கூட வராது. பாபா சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு 5000 வருடத்திலும் வருகிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் முதல் பாதி சுகமும் அடுத்த பாதி துக்கமும் இருக்குது. ஸோ முதல் அரை கல்பம் போன பிறகு தான் ராவண ராஜ்யம் தொடங்குது. ஸோ அனைத்து விகாரங்களுக்கும் மூலம் முதல் நம்பர் எது தெரியுமா? தேக உணர்வு தான். தேகம்ன்ற எண்ணம் வரலன்னா காமமும் வராது, கோபமும் வராது, பற்றும் வராது, பேராசையும் வராது, அகங்காரமும் வராது. ஸோ அது வேறுன்றார். அந்த வேரில் தான் இந்த கிளைகள்லாம் வருதுன்றார். அப்போ வேரே அறுத்துட்டா அதுக்கு தான் பாபா உடல் உணர்வை விடுங்கன்றார் இல்லையா? உடல் உணர்வை உடைக்கணும். ஏன்னா தேகம் நினைத்தால்தான் மற்ற விகாரங்களே வரும். அதுதான் பிரச்சனையே. ஸோ தேகம் அப்படின்னு நினைக்காமல் எந்த இதுவும் வராது, மற்ற விகாரங்கள் வரவே வராது. ஒளிப்புள்ளின்னு நீங்கள் ஆழமாக அதில் நின்றுட்டிங்கன்னா, நேற்று சொல்லியிருப்பார் பாருங்க, நிராகார தர்மத்தில் நிலைத்து விடுங்கள், தேக தர்மத்தில் நிலைத்து விடாதீர்கள். தேகத்தின் தர்மம் தான் காமம், கோபம், மதம், ஜாதி எல்லாமே. அதற்கேற்ற உங்கள் குணம் மாறும். நல்லா படிக்கிறான், நல்லா படிக்காதவன், அழகாக இருக்கிறான், அழகாக இல்லாதவன், அதுக்கேற்ற மாதிரி அந்த திமிரு இதெல்லாம் வரும். வெறும் ஆத்மா நினச்சா ஒழுங்காக அமைதியாக இருப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த தேக உணர்வுன்ற வேரை அறுத்துறீங்க. அப்போ மற்ற விகாரங்கள் வராது. பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான உணருங்கள், ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஆத்மா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அதுதான் 3வது கண், திறந்த நிலை. ஸோ ஆத்மாவை அடையாளம் கண்டுக்கணும். ஆத்மாவைத்தான் நீங்கள் பார்க்கணும். பாபா சொல்கிறால, நான் ஆத்மாவை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், உடம்பு கிடையாது. இல்லை, அந்த ஒரு புள்ளி அந்த உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்கணும். அதை பார்த்தாலே நமக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா? கணவன்னு மயங்கி இருக்கும், மனைவின்னு மயக்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம், குழந்தைன்னு மயக்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது தற்காலிகமாக தான் இருக்க போகுதுன்னு அதுக்கு தெரியாது. இந்த உடல், அந்த உடலின் உறவுகள் எல்லாம்.
ஸோ அந்த தற்காலிகத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்றார். அதுக்கு தான் ஆத்மான்னு பாருங்கள். அந்த ஆத்மா எப்பவும் இருக்க தான் போகுது. வெறும் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ஐயோ அது போயிடுச்சேன்னு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய நடிப்பு நடிக்கிறது கொஞ்ச நாள் இங்கே இருந்துச்சு, அடுத்தது வேறு இடத்துக்கு போயிடுச்சு. நான் எதுக்கு அழுவணும்? மனிதர்கள் சொல்கிறாங்க புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா ஜொலிக்குதுன்னு சும்மா உதட்டளவில் சொல்கிறாங்களே தவிர உணர்றது கிடையாது. ஆனால் நாம் புரிஞ்சிக்கிறோம் அது அழிவற்ற ஆத்மா. ஆத்மா வந்து அழிவற்ற மூர்த்தி. இந்த உடல் அந்த ஆத்மாவின் சிம்மாசனம், அழிவற்ற ஆத்மாவின் சிம்மாசனம் இந்த உடல். ஸோ அல்லது குதிரைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த குதிரை மேலே ஆத்மா சவாரி பண்ணுது, இந்த குதிரையை விட்டு வேறு குதிரை எடுத்து சவாரி பண்ணும். அதனால தான் வந்து குதிரை அஸ்வமேத யாகம்ன்றாங்களே, குதிரையை பலி கொடுக்குறாங்கன்னு உடலை தான் குதிரைன்னு சொல்கிறாங்க. அது நல்லாவும் இருக்குது இல்லையா? சவாரினாலே நமக்கு அது குதிரை தானே ஞாபகம் வருது. ஆத்மா புருவ மத்தியில் உட்காருது. ஸோ இதுதான் அழிவற்ற மூர்த்தியாகிய ஆத்மாவின் சிம்மாசனம், புருவமத்தி. ஸோ அதை பற்றி ஞானம் ஆத்மாவில் இருக்கணும், முக்கால ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 3 பட்டையை ஹரிசான்டலாக போட்டுடுறாங்க, இல்லை நேராக போட்டு நாமமாக்கிடுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ எல்லாருமே அழிவற்ற சிம்மாசனமாக இருக்கிறீங்க இல்லையா? உடம்பு அழியக்கூடியது, ஆனால் அழிவற்ற மூர்த்தி இருக்கிறனால இது அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறோம். இது வந்து மரத்தினால் ஆன அழிவற்ற சிம்மாசனம் கிடையாது. ஏன்னா அம்ரித்சர் ஜெயின் கோயிலில் வந்து அப்படி அழிவற்ற சிம்மாசனம்னு மரத்தில் வச்சுருப்பாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுக்குன்னு சொந்தமாக அழிவற்ற சிம்மாசனம் இருக்குது, அதாவது உடம்பு இருக்குது. ஆத்மா வந்து அந்த உடலில் வாசம் செய்யுது. அது தங்க யுகமாக இருந்தாலும் சரி, இரும்பு யுகமாக இருந்தாலும் சரி, ஆத்மாவுடைய சிம்மாசனம் மனித உடல் தான். என்ன அங்கே தெரியுது, நான் சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கேன். அந்த சிம்மாசனன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிம்மாசனத்தில் ராஜா தான் உட்காருவாங்க. அப்போ சிம்மாசனத்தில் ஆத்மா உட்காந்துட்ருக்குன்னா என்னவாக இருக்குது? ராஜாவாக உட்காந்துட்ருக்குது. அப்போ இந்த உடல் அதுக்கு வேலைக்காரனாக இருக்கணும். ராஜா கட்டளைக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 புலன்கள் மனம் புத்தி வேலை செய்யணும். ஸோ அதுக்கு தான் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் சுயராஜ்ய அதிகாரி நான் அப்படின்ற ஸ்வமானம் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணுறது, வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது. பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்போது தானாகவே விகாரங்கள் வந்துடும். நிறைய அழிவற்ற சிம்மாசனங்கள் இருக்குது இல்லையா? நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் மனித உடலும் அழிவற்ற ஆத்மாவின் சிம்மாசனங்களாக இருக்குது. ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்ட உடனே இன்னொரு சிம்மாசனத்தை எடுத்துடும். ஜென்ரலாக இல்லையா? ஒரு வினாடி தான், டக்குன்னு எடுத்துடும். ஆனால் இவங்க அந்த 13th டேன்ட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து விட்டுட்டு 13 நாள் அது சுற்றிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பாபா ஞானம் கிடையாது. பாபா எப்பவும் அப்படி சொல்லலை. ஒரு சிலர் பேய அலைவாங்க, அதுக்காக எல்லா ஆத்மாவும் அலைஞ்சிட்டு இருக்காது. அந்த உடல் விட்ட உடனே போய் இன்னொரு உடலை எடுத்துடும். முதல்ல அது எடுக்கிற சிம்மாசனம் சின்னதாக இருக்கும், சின்ன குழந்தை உடல். பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஸோ ஆத்மாவின் சிம்மாசனமாகிய இந்த உடல் தான் சின்னதாகவும் பெருசாகவும் மாறுது. ஆத்மா சின்னதாகவோ பெருசாகவோ மாறுறதில்ல, அது எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதேமாரி சீக்கியர்கள் வழிபடக்கூடிய அந்த அழிவற்ற சிம்மாசனம் அம்ரித்சரில் வச்சுருக்கிறாங்களே மரத்தில், அதுவும் பெருசாகவோ சின்னதாகவோ ஆகாது. அப்போ உயிரோட்டமான சிம்மாசனம் வந்து வளரும், வயதாகும், கடைசியில் அழிஞ்சும் போகும். யாருக்குமே அனைத்து ஆத்மாக்களின் அழிவற்ற சிம்மாசனம் இந்த புருவமத்தின்னு தெரியாது. புருவமத்தியில் கவனம் வைங்க, புருவமத்தியில் கவனம் வைங்கன்னு வள்ளலார் சொல்வார். என்னத்தை கவனம் வைக்கிறது? பொண்ணுங்க மேக்கப் போடும்போது புருவமத்தியில் தான் கவனம் வச்சு மேக்கப் போடுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, அதை தான் சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கு தெரியாது என்ன கவனம் வைக்கணும். அது சிம்மாசனம், அங்கே ஆத்மா வீற்று இருக்கிறது.
அப்படின்னு பாபா சொல்கிறார். அது யாருக்குமே தெரியாது. ஏதோ அங்கே கடவுளே இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆத்மாக்கள் அழிவற்றது. ஆத்மாக்கள் அழிவற்றது. ஒருபொழுதும் அது அழியிறது கிடையாது. அதனால தான் ஆத்மாவே வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். ஆத்மாக்களுக்கு விதவிதமான சிம்மாசனம் கிடைக்கிது. ஒரு சிம்மாசனம் அழிஞ்ச உடனே இன்னொரு சிம்மாசனத்தை எடுத்துடுது. தங்க யுகத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் முதல் தரமான சிம்மாசனம் கிடைக்கும். அதைத்தான் தங்கயுக சிம்மாசனம்னு சொல்லப்படுது. அதாவது ஃபஸ்ட் கிளாஸான உடம்பு கிடைக்கும். பிறகு ஆத்மாக்களுக்கு வெள்ளியுக, துவாபரயுக, கலியுக சிம்மாசனம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகள் கொண்டதாக மாறிடும். உங்களுக்கு தங்கயுக சிம்மாசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூய்மை ஆகியே தீரணும். தூய்மையாகாமல் எப்படி தூய்மையான உலகத்தின் சிம்மாசனம் கிடைக்கும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ தானாகவே உங்களில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் நீங்கிடும்ன்றார். இல்லை, பாபாவை நினைக்க நினைக்க பாவங்கள் அழிஞ்சிடும். அந்த அழுக்கெல்லாம் நீங்கிடும். துவாபரயுக அழுக்கு, திரேத்தயுக அழுக்கு, கலியுக அழுக்கு. ஸோ ஒரு அழுக்காக நீக்கிக்கிட்டே இருக்கணும். வெறும் பாபா நினைவு மட்டும் இருக்கும்பொழுது தான் இது சாத்தியம். அப்போ தான் தங்கயுக சிம்மாசனம் கிடைக்கும்ன்றார். ஆத்மா தூய்மையாக்கிட்டால் தானாகவே உடல் தூய்மையாக கிடச்சிடும். எந்த அளவுக்கு தூய்மையாக்குறீங்களோ அந்த மாதிரி உடல் தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, துரு எல்லாம் நீங்கிடும். பிறகு உங்களுக்கு தெய்வீக சிம்மாசனம் கிடைக்கும். அதாவது தேவதையின் உடல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிராமண குலத்தின் சிம்மாசனம் கிடச்சிருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப பலகீனமான உடல் பிராமணர்களின் உடல் தான். அதை ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. இங்கே நமக்கும் அப்படி தான். ஏன்னா கடைசி ஜென்மம் இல்லையா? இதில் இருந்துக்கிட்டு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஃபஸ்ட் கிளாஸான உடல் எடுக்கிறதுக்கான முயற்சி. உண்மையிலே தான் கூடு விட்டு கூடு பாயும் கலை. என்ன, அவங்க கூடு விட்டு கூடு எங்கே அழுக்கான உடலேருந்து இன்னொரு அழுக்கான உடலுக்கு போவாங்க. ஆனால் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அழுக்கான உடலேருந்து மிக அற்புதமான அழகான நோயற்ற உடலுக்கு போகிறோம். ஸோ இப்போ ஆத்மாக்களுக்கு, அதாவது இதை ஓகே, இதில் நோய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இதுக்கு தான் மகிமையும் இருக்குது, இந்த உடலுக்குத்தான். ஏன்னா மிகவும் மங்களகரமான சங்கமயுகத்தின் சிம்மாசனம் கிடைச்சிருக்குது. இதன் பிறகுதான் உங்களுக்கு தெய்வீக சிம்மாசனம் கிடைக்கும், தேவதையுடைய உடல் கிடைக்கும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மேல்மலையனூரில் அம்மனை தாளாட்டுவாங்க. நைட்டு 12 மணிக்கு அமாவாசையப்போ செம்ம கூட்டம் வரும். ஸோ அது ஊஞ்சல்னும் வச்சுக்கலாம், சிம்மாசனம்னும் வச்சுக்கலாம். அப்போ இந்த உடல்ன்ற சிம்மாசனத்தில் ஆத்மா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், அவ்வளோ அப்போ அந்த உடலுக்கு மகிமை இருக்குது. அதனால தானே அம்மன் கோயிலெலாம் இருக்குது. ஏன்னா அதிலிருந்து தான் முயற்சி பண்ணுது. ஆனால் உலக மனிதர்களுக்கு பாவம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. திடீர்னு நடுவில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா நடக்குது இங்கேன்ட்டு. ஸோ மனிதர்கள் எப்போ தேக உணர்வுக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம்தான் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேக உணர்வே இல்லைன்னா அமைதியாக இருந்துடுவாங்க. அடிக்கிறியா அடிச்சிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? பாபா சொல்லியிருக்கிறாரு, நம்ம குணத்தை வச்சே தெரியும். இப்போவே எனக்கு எதுவும் இல்லாதப்பே எனக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா எல்லாம் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இப்போ ஆத்ம உணர்வு கணக்கை முடிக்கணும். ஆனால் அப்போ தேக உணர்வு இருக்கும்போது அப்போ உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பணமும் நிறையா இருக்கும், பதவியும் இருக்கும். அப்போ என்னென்ன பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் துக்கத்தையே கொடுக்குறோம். இதில் என்ன கொடுமைன்னா, நல்ல நோய் நாளைக்கு சாக போகிற இருக்கிறவங்களாம் துக்கம் கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். உலகம் முழுவதும் பாருங்கள், அமெரிக்கா,
பிரசிடெண்ட்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவர்கள். ஆனால் அவங்க இன்னொரு நாட்டை அழிக்கிற அளவுக்கு இந்த யுத்தமெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க தானே காரணமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மோசமான உடம்பை வச்சுக்கிட்டே துக்கம்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை துக்கதாமம்னு சொல்கிறோம். தேக உணர்வில் இருந்தாலே இதுதான் பிரச்சனை. அதனால தான் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. இல்லை இந்த தேக உணர்வோடு போய் உனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்தா என்னென்ன பாவம் செய்வோம் சொர்க்கத்தில். ஸோ அதனால தான் ஆத்ம உணர்வுக்கு வந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கே என்ட்ரி, இல்லாட்டினா என்ட்ரி கிடையாது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், உங்களுடைய உண்மையான வாசஸ்தலம் அந்த சாந்தி தாமம் தான், பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறாங்களே அதுதான். அதையே நினைவு பண்ணுங்கன்றார். இவங்க கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின் வார்த்தையில் சொல்கிறாங்களே தவிர இவங்க பரலோகத்தை நினைக்கிறாங்களா இல்லை பரமபிதாவைத்தான் நினைக்கிறாங்களா? ரெண்டுமே எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியாது. சும்மா சொல்கிறாங்க ஒரு மந்திரம் மாதிரி. எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். அப்போ நமக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. எதுக்கு சொன்னார்? அதை நினைக்கிறதுக்கு தான் சொன்னார். பாபா சொல்கிற ஒரு விஷயமும் அதை நீங்கள் நினைக்க தான் தெரியும். ஓ, இதுக்காக தான் பாபா சொல்லியிருக்கிறாரா அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய வீடாகிய அந்த பரந்தாமத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, சுகதாமத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இந்த துக்கதாமம் மறந்துக்கிட்டே போகும். ஸோ மறக்கணும். அது எப்படி மறக்கிறது? இந்த துக்கதாமத்தின் எது ஞாபகம் இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு சொர்க்கத்துக்கு போயிடணும். இங்கே கணவனை பார்க்குறீங்களா, சொர்க்கத்தில் என் கணவன் எப்படி இருப்பார்? இங்கே குழந்தைய பார்க்குறீங்களா, சொர்க்கத்தில் என் குழந்தை எப்படி இருக்கும்? இங்கே அப்பா அம்மா பார்க்குறீங்களா, சொர்க்கத்தில் என் அப்பா. அப்படியே டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். இங்கே ஒரு பறவை பார்க்குறீங்களா, சொர்க்கத்தில் பறவை எப்படி இருக்கும்? இங்கே கார் போகிறத பார்க்குறீங்களா, அங்கே என்ன வாகனம்? புஷ்ப விமானம். இது அப்படியே பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தையே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகுது? இந்த துக்கதாமத்தை மறந்துடுவீங்க. இல்லையா? ஒரு திருக்குறள் இருக்குமே, கனி இருக்க காய் கவர்ந்துட்டு அப்படின்னுவாங்க. பழம் இருக்கும்போது எதுக்கு காய் சாப்பிட்ணும்? அந்த மாதிரி சொர்க்கம் நினைத்தாலே சுகத்தை கொடுக்குற சொர்க்கம் இருக்கும்போது எதுக்கு துக்கம் நிரம்ப இந்த கலியுகத்தை நம்ம நினைக்கணும்? ஸோ இதன் மீது வைராக்கியம் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சு மகாலட்சுமியோட மகாவிஷ்ணுவோட, அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆண் பெண் எப்படி இருந்தாலும் நிச்சயமான உடனே என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ண நம்பரெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருவாங்க, சிம்மையே தூக்கி கடைச்சிடுவாங்க. எதுக்கடா வம்புன்ட்டு இல்லையா? அப்பயே மாட்டிக்குவாங்க சில சமயம். ஆனால் இங்கே உலகத்திலேயே நம்பர் 1 பேரழகனோட நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்கிறவங்களோட உங்களுக்கு புத்தி ஈடுபட்டுச்சுன்னா அங்கே திருமணம் கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்போ இருந்தாலும் இந்த குப்பையிலே ஊறிடுச்சு இல்லையா? இருந்தாலும் உங்களை நம்பி நீ என் குழந்தடா, நீ நல்லா இருப்படா, எனக்கு தெரியும்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நம்பிக்கை வச்சு நிச்சயம் பண்ணிட்டார். கல்யாணத்துக்கு இவ்வளோ நாள் இருக்குது, அதுக்குள்ளே நீ மாறிடுன்றார். வைராக்கிய உள்ளுணர்வு வையின்றார். மற்றபடி நீ வீடு வாசலை விட தேவையில்ல. சன்னியாசிகள் மாதிரி உன்னுடைய அசுர குணத்தை விடு, பற்ற விடு. பாபா சொல்கிறாரு, சன்னியாசிகளுடைய அந்த துறவரம் ஒரு பக்கம் நல்லது. ஏன்னா அந்த தூய்மையின் சக்தியினால தான் இன்னும் பாரதம் அழியாமல் இருக்குதுன்றார். இன்னொரு பக்கம் அது கெட்டதாகவும் இருக்குது. சாபத்தை வாங்குகிறாங்க, தன்னுடைய கடமை செய்யலை, மற்றவங்க கிட்ட வாங்கி மொத்தத்தில் எதுலேயும் அவங்களுக்கு நன்மை கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லாமே நல்லது மட்டுமே, கெட்டதே கிடையாது. அவங்களுடைய ஹடயோகத்தில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. என்ன நன்மை? எப்போ சத்தியுக தேவதைகள் துவாபரத்துக்கு காமத்தில் விழறாங்களோ அப்போ கண்டிப்பாக பாரதம் விழாமல் இருப்பதற்கு, தாங்கி பிடிப்பதற்கு தூய்மை தேவைப்படுது. அப்போ சன்னியாசிகளுடைய தூய்மை உதவுது. அதனால் பாரதத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ போட்டிருக்கிற அந்த ஈஷா யோகா வீடியோவில் அது பார்த்துருப்போம். ஒரு பொண்ணை மொட்டை அடித்தாங்கன்னு இஷ்யூ வந்துச்சு இல்லையா? அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இன்ஜினியருக்கு இந்த வேலை இருக்குது சமுதாயத்துக்கு, டாக்டருக்கு சமுதாயத்துக்கு இந்த வேலை இருக்குது, சன்னியாசினால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை?
அந்த பொண்ணுக்கு தெரியல, நாங்கள் வந்து சத்குருவோட இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதை டிரான்ஸ்லேட்டர் யார் வேணாலும் பண்ணலாம், சன்னியாசி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியல, அதுக்கான பதில் தெரியல. ஸோ அதை நம்ம அந்த வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ பாபா இப்போ சொல்கிறார், பாரதம் மட்டுமே அழிவற்ற கண்டம், இங்கே தான் பாபா வரார். எல்லையற்ற தந்தை எந்த பாரதத்தில் வருகிறாரோ அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்ததிலும் உயர்ந்த புண்ணிய ஸ்தலம், தீர்த்த ஸ்தலம். ஸோ பாபா தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். அதனால் பாரதத்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டம்னு சொல்கிறோம். இங்கே முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறது, குழந்தைகளே நினைவு யாத்திரையில் நிலைத்து இருங்கள். அதன் மூலமாக தான் தூய்மையாகி அந்த உயர்ந்த பாரதத்திற்கு, சொர்க்கத்திற்கு நாம் போகிறோம். நினைவிலே இருக்கணும், முடிந்த அளவுக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். மீண்டும் மீண்டும் மாயா வந்து நினைவை கட் பண்ணி விடுவான், மீண்டும் மீண்டும் பாபா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் புத்தியினால். ஸோ அதுதான் கீதையில் மன்மனாபவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது சமஸ்கிருத வார்த்தை. பாபா வந்து எதுவும் நமக்கு சமஸ்கிருதத்தில் புரிய வைக்கிறது கிடையாது இல்லையா? மன்மனாபாவுடைய அர்த்தத்தை எளிமையாக ஹிந்தியில் புரிய வைக்கிறார். அது எல்லா மொழியிலும் மாற்றம் செஞ்சு வருது. ஏன்னா யாருமே பேசாத பாஷையை அவர் எப்படி சொல்லுவார்? எல்லாருக்கும் பொதுவான பாஷையில் தானே அவர் பேசுவார். அதனால தான் அவர் எந்த மதத்துலேயும் வரல இல்லையா? முஸ்லீம் மதத்திலையோ, கிறிஸ்தவ மதத்திலையோ, இந்து மதத்திலையோ எல்லாத்துக்கும் வெளியில் வரார். ஸோ அப்போ யாரும் சொல்ல முடியாதுல்ல, அந்த மதத்தில் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இது மதம் கிடையாது, இது குடும்பமாச்சே, வந்திருக்கிறது அல்லாஹ்வாச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாபா மன்மனாபாவோடைய அர்த்தத்தை சொல்கிறார். அனைத்து தேகத்தின் தர்மங்களையும் சந்நியாசம் செய்து உங்களை ஆத்மானு உணருங்கள். அதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வைங்க, அதான் முக்கியம். நேற்று வரதானம் சொன்னப்பாங்க, தூய்மையில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சிங்கன்னா அழுக்கு வராதுன்றார். அப்படி இல்லைன்னா தூய்மையில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் நீங்கள் தியாகம் செய்யணும். நான் ஆத்மான்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தாலே தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செஞ்சிடுவீங்க. ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கணும். நான் உடல் உணர்வுனால் இதை செய்கிறேனா அல்லது ஆத்ம உணர்வில் செய்கிறேனா? இப்போ ஒருத்தங்களை வந்து மோசமாக நடத்துகிறோன்னா உடம்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவன் பலகீனமாக இருக்கலாம், பொருளாதாரத்துலேயோ அல்லது உடல் பலத்துலேயோ. அப்போ உடல் உணர்வுனால் அதை பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். வெறும் ஆத்மா நினச்சா அந்த அகங்காரம் இருக்காது, பணிவு தான் இருக்கும். ஆத்மாக்கள் அழிவற்றது, அது ஒரு பொழுதும் பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகிறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி அந்த ஆத்மாவில் தான் 5000 வருடத்தின் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம்! அதை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடையுங்கன்ற இல்லை, இவ்வளவும் ஆத்மாவில் பதிவானது தான் நம்ம நடிக்கிறோன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஸோ ஆரம்பத்தில் வரவங்க அதிக பாகம் நடிப்பாங்க, லேட்டாக வரவங்க கம்மியான பாகம் தான் நடிப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் அவங்க சாந்தி தாமத்திலேயே தூங்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி சொர்க்கத்துக்கு அவங்க போக முடியாது லேட்டாக வரவங்களுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் தான் சொர்க்கம், அடுத்தது இந்த பூமி நரகமான பிறகு தான் வராங்க. அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஸோ யார் வந்து லேட்டாக வராங்களோ அவங்க கொஞ்சம் சுகத்தையும் கொஞ்சம் துக்கத்தையும் அனுபவிப்பாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப லேட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பிறவி தான் வராங்கன்னா ஒரு பிறவி சுகம் இருக்கும், அடுத்த பிறவி துக்கம். இப்போ அதில் என்ன பெருசாக சுகத்தையும் துக்கத்தையும் அவங்க அனுபவிச்சிட முடியும்? எப்படி தீபாவளி அப்போ நிறைய கொசுக்கள் வருமோ, காலையில் கொசுவை பார்ப்பீங்க, பிறகு அந்த கொசு எல்லாம் செத்து கிடக்குன்றார். ஸோ நமக்கு தெரிந்த உதாரணம் இது மாதிரி செத்து கிடக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஈசல் உதாரணம் கரெக்டாக சொல்லலாம் இல்லையா? மழை டைமில் வந்து திடீர்னு அப்படியே அந்த
தெரு லைட்டு, வீடு கூட திறந்து வச்சிங்கன்னா உள்ளே வந்துடும். காலையில் எல்லாம் செத்துடும். ஸோ ஈசல் ஒருவேளை வெளிநாட்டில் இல்லாததுனால இந்த உதாரணம் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஈசலுக்கு தான் இது பொருந்தும். மனிதர்களுக்கும் அப்படித்தான். ஒரு பிறவி இரு பிறவி எடுக்கிறவங்களுடைய வாழ்க்கை சுகமெல்லாம் அதுக்கு சமம்ன்ற. அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஆனால் அவங்கள தான் இந்த உலகம் மதிக்குது, அது வேறு விஷயம் இல்லையா? இப்போ அவங்க தான் ஃபேமஸாக இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அப்படியே அடிமட்டத்துக்கு விழுவாங்க. பார்த்தீங்களா மைக்கேல் ஜாக்சன் எப்படி போனார்? அவ்வளோ புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் மேலே ஒரு பாலியல் குற்றத்தை சுமத்தி டிப்ரெஷனில் போய் கடைசியில் ஒரு விதத்தில் ஒரு தற்கொலை மாதிரி அவர் இறந்தார். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா? நிறைய பாலியல் குற்றங்களை சிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். புகழின் உச்சத்துக்கு போயிட்டு டக்குன்னு அவங்க விகாரத்தில் விழுந்துருவாங்க. ஏன்னா இங்கே காசு வச்சுட்டு என்ன பண்ணுறது? கலியுகத்தில் ஆத்மாவுக்கும் சக்தி கிடையாது. அப்போ அந்த அந்த புகழின் உச்சத்தை அடையும் போது அவங்க சக்தியும் ஃபுல்லாக காலி ஆகிடும். அப்போ போத்துன்னு விழுவாங்க. அப்போ அவங்க துக்கமும் பயங்கரமாக தான் அனுபவிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அனுபவிக்கிறதுனால கொஞ்சம் துக்கம்னு சொல்கிறார். ஆனால் இதுதான் அதிக துக்கம். உண்மையிலே நாம் அதிக துக்கத்தை துவாபர யுகத்தில் அடையிற மொத்தத்தையும் சேர்த்து அதிக துக்கன்றார். ஆனால் இப்போ அடையிறது தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மரியாதை இல்லை? புகழின் உச்சத்தில் இருந்த கவிஞர் காணாமல் போகிறாரு. எல்லாமே அந்த காமத்தில் விழுந்துட்டாங்கனாலே காலி ஆயிடுறாங்க. சாமியார் காணாமல் போயிடுறாரு. ஸோ விலங்குகளின் வாழ்க்கை மாதிரி இருக்குது அவங்களுக்கு. எப்படி இந்த உலக சக்கரம் சுத்துது, எப்படி இந்த மனித சிருஷ்டி மரம் சின்னதுலேருந்து பெருசாக வளருது, பிறகு பெருசுலேருந்து மீண்டும் எப்படி சின்னதாகுதுன்றதெல்லாம் பாபா புரிய வைக்கிறேன் இல்லையா? இப்போ பெருசாகி இத்து போகிற நிலையில் இருக்கும் பொழுது சின்ன மரத்தை நட்டுறாரு பாபா. ஸோ அதான் பெருசுலேருந்து சின்னதாகுது. அப்புறம் இது வளர்ந்து அடுத்த கலியுகம் வரும்போது பெருசாகிடும். தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி, 1000 கோடி ஆத்மாக்கள் திட்டத்தட்ட. ஸோ இந்த மரம் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இதுக்காக பாபா ஒரு சிக்னல் கொடுக்குற, சைகை கொடுக்குற, முக்கியமான சைகை. அது என்னது? நீங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இதைத்தான் மெயின். இவ்வளோ நேரம் விஸ்தாரமாக நிறைய சொன்னாலும் மீண்டும் மீண்டும் எங்கே எடுத்தாந்து விடுறாரு? ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய், அதிலே கட்டி போட்டுறார். ஸோ அதை விட்டு நீ வெளியில் போனால் கூட அந்த பாபா ஞானத்தை சம்மந்தத்தையே சிந்தனை பண்ணிட்டு மறுபடியும் பாபா கிட்ட வந்துருன்றார். முரளியே அப்படி தான் இருக்கும். எல்லாம் சொன்னாலும் கடைசியில் எங்கே நிறுத்துவார்? ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நிரந்தரமாக பாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஸோ 8 மணி நேரம் பாபா நினைவில் இருக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுங்க. நினைவின் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூய்மையாகி பாபா கிட்ட போயிடுவீங்க. பாபா கிட்டேருந்து உதவித்தொகை கிடைக்கும். அதுதான் சொர்க்கம். ஏதாவது பாவங்கள் அழிக்கப்படாமல் மீதி இருந்துச்சு, அதை அழிப்பதற்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியதாகிடும். குழந்தைங்க என்ன ஆகும்? மறுபடியும் இங்கே பிறந்தா என்ன ஆகும்? 10 மாதத்து குழந்தைய கற்பழிக்கிறாங்க. இந்த இடத்துல பிறந்தா என்ன ஆகும்? அதுவும் பாபா குழந்தைக்கு தான் 10 மடங்கு தண்டனை, 100 மடங்கு தண்டனை. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாபா நினைவிலே இருக்கணும். நான் பரம பவித்திர ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா தண்டனையை அடைந்து உங்கள் பதவியும் குறைஞ்சிடும். ஸோ எல்லாருமே இங்கே கர்ம கணக்கை முடிச்சு தான் ஆகணும். யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் நம்மளை முன்னாடியே முடிக்க வைக்கிறாரு. அதனால் நம்ம ரொம்ப துக்கம் அனுபவிக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாகிடுவோம். ஏன்னா காலி ஆகிடுச்சுல, எல்லாம் முடிச்சாச்சு, ஹோம்ஒர்க்கு சீக்கிரமாக எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அனுபவிக்கும்போது நம்ம சக்தி கொடுத்துட்ருப்போம். எல்லா மனிதர்களும் இன்னும் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகை தான் பாரதத்தின் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது.
ஸோ அவங்க ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் பாரதவாசிகள் 100% புத்திசாலிகளாக இருந்தாங்க சத்தியுகத்தில். சத்தியுகத்தில் வந்து துவாபரக ஆரம்பத்தில் கூட என்ன மாதிரி கோயிலெலாம் கட்டுறாங்க. அப்புறம் இப்போ தான் முட்டாள்களாக ஆகிட்டாங்க பாவம். ஆனால் இந்த பாரதவாசிகள் தான் மீண்டும் 100% சந்தோஷத்தை அடைய போகிறாங்க. அவர்களே மீண்டும் 100% துக்கத்தையும் அடையிறாங்க. மற்றவர்கள் லேட்டாக வர்றதுனால 100% சந்தோஷத்தையும் அடையலை, 100% துக்கத்தையும் அடையலை. ஸோ கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கும் கிருஷ்ணருடைய ராஜ்யத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார் இல்லையா. கிருஷ்ணர்கிட்ட வந்து ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு போச்சு, இப்போ கிறிஸ்துக்கிட்ட வந்து மீண்டும் கிருஷ்ணருக்கு வரும்ன்றார். கிறிஸ்தவர்கள் உங்களுடைய ராஜ்யத்தை அபகரித்தார்கள் இல்லையா. வந்து இங்கேருந்து தானே எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு போனதை வச்சு தான் அங்கே ராஜ்யமே பண்ணுறாங்க. பிறகு அந்த கிறிஸ்தவ ராஜ்யத்துக்கிட்ட இருந்து அதை நீங்கள் மீண்டும் அடைவீங்க அந்த ராஜ்யத்தை. இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறாங்க. பாரதத்துக்கே கிறிஸ்தவர்கள்கிட்ட இருந்து தான் உதவி கிடைக்கிது. பாரதம் இப்போ பசியில் இருக்குது இல்லையா. அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இங்கேருந்து எதெல்லாம் தேடிட்டு போனாங்களோ அதை இப்போ கடனாக கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அளவற்ற செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, வைரம் வைடூரியத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஸோ அதுதான் யாரோ ஒருத்தர் வந்து சந்திராயன் அனுப்ப முடியுது இல்லை இந்தியாவுக்கு, நாம் எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ட்டு பிரிட்டிஷில் ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதினார். ஸோ அப்போ நம்ம ஊர் ஜேர்னலிஸ்ட் ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்படியா இங்கேருந்து கொள்ளையடித்த நகையெல்லாம் பல கோடி $1 பில்லியன் இருக்கும், அதையெல்லாம் திருப்பி கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண தேவையில்லைன்னாங்க. ஸோ அளவற்ற செல்வம், வைரம், வைடூரியங்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அவங்க பெரிய பணக்காரர்கள் ஆனாங்க. கொள்ளையடித்து தான் பணக்காரர்களாகவே ஆனாங்க. இப்போ அந்த பணத்தை தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ கடனாக கொடுக்குறாங்க. திரும்ப அவங்களுக்கு கடன் கொடுக்குமா, அதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிடும். கரெக்டாக கணக்கு முடியும். அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலே பாருங்கள் இப்படி தான் நடக்குது. அப்போ நமக்கும் ஏதோ ஒரு துரோகம் நடக்குது, இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு முடியுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுடைய நிம்மதி போயிடும். நமக்கு தெரியாதுல்ல நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோன்ட்டு. அந்த பாவத்துக்கான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கும். ஸ்லைட்டாக மாட்டினீங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை இழக்கவும் தயாராக இருங்க. அதுதான் என்னது எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, யார் எதை எடுத்தால் உங்களுக்கு என்ன. இந்த கடைசி ஜென்மத்தில் அனைத்தையும் இழப்பதன் மூலமாக தான் சொர்க்கத்தில் அனைத்தையும் நீங்கள் அடையிறீங்க. ஸோ அவங்க எதையும் திரும்ப பெறப்போவது கிடையாது இந்தியா கிட்ட இருந்து. ஆனால் இப்போ யாருக்கும் பிரம்மகுமாரி குழந்தைகளாகிய உங்களை அடையாளம் தெரியல, நீங்கள் தான் இந்த சொர்க்கத்தை ஆண்டவர்கள்னு தெரியல. ஒருவேளை அவங்க மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா கடவுளுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் நீங்கள் தான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்திலிருந்து தேவதை சம்பிரதாயத்தினராக மாறப்போகிறவங்க. பிறகு அங்கேருந்து, அதாவது தேவதையிலிருந்து சத்திரியர் வைஷ்யர் சூத்திரராக மறுபடியும் இந்த காலச்சக்கரத்தில் இறங்கி தான் ஆகணும். இந்த நேரத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன், உச்சிக்குடி பிராமணர் நீங்கள். பிறகு அங்கேருந்து நீங்கள் தேவதையாக சத்திரியராக மாறுவீங்க. பாருங்கள், ஹம்சோ சோஹமோடைய அர்த்தம் எவ்வளோ நல்லா இருக்குது. நானே அது, அதுவே நான். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நானே கடவுள், கடவுளே நான், அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. கிடையாது. நானே தேவதை, நானே சத்திரியன், நானே வைஷ்யன், நானே சூத்திரன். ஸோ இது ஒரு குட்டிக்கரண விளையாட்டு இல்லையா. குட்டிக்கரணம் அடிக்கும்போது தலைக்கிட்ட காலுக்கிட்ட தலை வரும். அந்த மாதிரி காலாக இருக்கிற சூத்திரனாக இருக்கிற நம்மக்கிட்ட தலையாக இருக்கக்கூடிய தேவதை அல்லது பிராமணர்கள் வரும். அதாவது உயர்ந்தது வந்துடுது. கலியுகத்துக்கு அடுத்தது சத்தியுகம் வந்துடுது.
இதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப 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 ஈஸி தான். ஆனாலும் மாயா உங்களை மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. பிறகு அனைத்து தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக பாபா நம்மளை ஆக்குறாரு. ஆனால் மாயா என்ன பண்ணிடுது, அசுர குணங்கள் நிரம்பியவராக மாற்றிட்டு போயிடுது. டக்குன்னு மாற்றிடுது. கையில் ஒரு குடம் ஃபுல்லாக வெண்ணெய் வச்சுருக்குறோம். அந்த வெண்ணெயெல்லாம் கண்ணசுற நேரத்தில் எடுத்துகிட்டு விஷத்தை நிரப்பி வச்சிடுது. அழுக்காகிறது அசுர குணம்ன்ற இல்லையா, விகாரத்தில் விழறது அசுர குணம். நல்லது. ஸோ அற்புதமான முரளி எடுத்தால் அன்பான இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா கிட்டேருந்து ஊக்கத்தொகை அடையணும் அப்படின்னா குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பாபா நினைவில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இல்லை 8 மணி நேரம் உட்காந்து நினைக்க சொல்ல, வேலை செய்ய உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நினைவு செய்யுங்க, கேப் விட்டுவிட்டு. மற்ற நேரம்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நினைவு செய்யுங்க. அந்த கணக்கு வைக்கணும்னு நீங்கள் நினைவு பண்ணும்போது அந்த நினைவு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த நினைவை பயிற்சி செய்வதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். தங்க யுக சிம்மாசனம், தங்க யுக உடல் கிடைக்கும். ஸோ இந்த துக்கதாமத்தின் மீது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். இங்கே இருக்கிற எதையும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன்னு இருக்கணும். உதாரணத்துக்கு லவகுசா ராமருடைய மகன்கள் ராமர் தான் அப்பான்னு தெரிஞ்சுட்டு அங்கே அயோத்தியாவுக்கு வராங்க. அம்மாவுடைய கலங்கத்தை துடைக்கணுன்னு அந்த மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க, சீதையுடைய மகிமை. இதெல்லாம் கேட்டவுடனே ராமர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு விருந்து கூப்பிடும்போது, மன்னிச்சிடுங்க, ஒரு ஒரு பத்தினியை அவமானப்படுத்தி அனுப்பிய இந்த நாட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோன்னுவாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அவருக்கு சொருன்னு ஏறும். அந்த மாதிரி தூய்மை இல்லையா, அந்த தூய்மைக்கு எதிராக இருக்குது உலகம். அப்போ தூய்மையாக இருப்பவர்களை அவமதிக்குது உலகம். அந்த உலகத்தில் நீங்கள் எதையாவது சாப்பிடலாமா? அது ஹோட்டலில் இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும் இல்லையா. அப்போ பாபா கொடுக்குற ஞானத்தை அவமானப்படுத்தக்கூடிய இந்த பூமியில் உங்களுக்கு சாப்பிடலாமா? அது எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. ஸோ அதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும் இந்த துக்கதாமத்தில். உங்களுடைய உண்மையான அந்த வீட்டை நினைவு செய்யுங்க, பரந்தாம வீட்டை நினைவு செய்யுங்க, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. ஒருபொழுதும் தேக உணர்வுடையவராகி ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்காதீங்க. ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருங்கள், ஆத்ம தர்மத்தில் நிலைத்திருங்கள். ஆத்ம தர்மம்தான் தூய்மை, தேக தர்மம்தான் எல்லா குப்பையும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். உங்களுடைய கர்ம கணக்குகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிலையை ஆடாத அசையாததாக மாற்றி சகஜயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், போக போக ஏதாவது ஒரு கர்ம கணக்கு உங்கள் முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க. நோய் ரூபத்தில், மனிதர்கள் மூலமாக வர பிரச்சனை ரூபத்தில், இயற்கை சீற்றத்தின் ரூபத்தில், திடீர் மரணத்தின் ரூபத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில், மேலதிகாரி டார்ச்சர், சைக்கோ மேலதிகாரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கர்ம கணக்கு வருது அப்படின்னா அது உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்த அனுமதிக்காதீங்க. உங்களுடைய மனநிலையை ஆட்டங்காண அனுமதிக்காதீங்கன்றார். சரி, வந்துடுச்சு, கர்ம கணக்கு தெரிஞ்சு போச்சு, அதை அப்படியே அடையாளம் கண்டுக்குங்க. இது கர்ம கணக்கு. அந்த மனிதனெல்லாம் மறந்துடுங்க. நான் செய்த பாவத்திற்கான கணக்கு வருது, அதை தூரத்தில் இருந்தே முடிச்சிடுங்க. என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நீங்கள் அமைதியாக பாபாவை பிடிச்சிட்டு இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னா, பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லையா, நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்? யார் இறந்தா, யார் செத்தா எனக்கு என்ன, யார் கூட போனால் எனக்கு என்ன, அல்லது எனக்கே நோய் வந்தாலும் என்ன, பாபா கிட்ட தானே போக போகிறேன். எனக்கு பாபாவை நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிடுச்சு, படுத்த படுக்கையிலேருந்து பாபா நினைக்க போகிறேன். ஸோ அப்போ அந்த வீண் எண்ணம் வராமல் தடுத்துடணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். உங்கள் மனதில் குழப்பம் வரக்கூடாது. ஸோ வந்துடுச்சு, நான் அமைதியாக இருந்துட்டேன்னா ஜெயிச்சிட்டோம், பதவி ஏறிடும், எகிரிடும். ஸோ இதுதான் இங்கே பெரிய டெஸ்ட் பேப்பர். ஆனால் நம்ம இதை டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சிக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி மாறிடுவோம் நம்ம. ஸோ அதுக்கு பேர் தான் சண்டை போடுறது, சத்திரியர் ஆகிறது. அப்படி ஆகாதீங்க.
சர்வசக்திவான் உங்கள் கூட இருக்கும்போது மாயாவால் உங்களை அசைக்கக்கூட முடியாதுன்ற, அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணுன்றார் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பக்தியில் உண்மையிலே கடவுள் இங்கே இல்லவே இல்லை, ஆனால் அப்போ அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கடவுளே கூட இருக்கிறார், எதுக்கு பயப்படுறீங்க? பாபா வழியையும் பாபாவையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. பாபா கேரண்டி கொடுக்குறார். ஸோ இந்த நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை நடைமுறைப்படுத்துங்க இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ நிச்சய புத்தி இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்காக வருது அது. ஸோ அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சகஜ யோகி ஆகிடுவீங்க. எதுனா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, பாபா கூட இருக்கிற நன்மை தான் இருக்குது. ஏன்னா நான் பாபா வழிப்படி நடக்கிறேன். அது அந்த நேரம் உங்களுக்கு பாதகமானதாக கூட இருக்கும், ஆனால் பாபாவுடைய வழி இப்படி தானே சொல்லுது, நான் இப்படி தானே தைரியமாக எடுத்து வைங்க. எவ்வளோ பெரிய நன்மை ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே ஆகாது இல்லை? மனிதர்களை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தவறான முடிவு எடுத்தீங்கன்னா திடீர்னு மனிதர்கள் எங்கே காணாமல் போனாங்கன்னே தெரியாது, மாட்டிக்குவீங்க. அவங்க பின்னாடி சுற்றுறதுலே போய் மாட்டிக்குவீங்க. அதனால் இது ஏதோ ஒரு பழமொழி கூட இருக்குது இல்லையா? சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதில் சண்டைக்காரன் காலில் விழு. சாட்சிக்காரனை இப்போ கோர்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் நடக்கும் ஒரு கேஸ், அதுக்கு மேலெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அப்போ அத்தனை தடவையும் சாட்சி சொல்கிறதுக்கு வருவானா ஒருத்தன்? ஏதோ அந்த நேரம் வேகத்தில் மச்சான் நான் பார்த்துக்கிறேன் வான்னுவோம். ஒவ்வொரு தடவையும் வருவானா? அது எவ்வளோ பெரிய சொந்தக்காரனாக கூட இருக்கட்டும். அதுக்கு சண்டை போடுறவங்க காலிலே நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை தான் இயேசுவும் சொல்லுவார். நீ காணிக்கை பெட்டியில் காசு போடுறதுக்கு முன்னாடி உன் சகோதரனோட மன இடரலாக இருந்தால் போய் காசை இங்கேயே வச்சுட்டு போயிட்டு உண்டியில் போடாத, போய் அவங்ககிட்ட சமாதானம் ஆகிட்டு போடு. ஏன்னா இந்த காசுனால் உனக்கு காசு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி சொல்கிறார். ஸோ அப்படி அந்த அசைக்க முடியாத நிச்சய புத்தி பாபாவுடைய வழி என்ன வழி? அமைதி வழி, அன்பு வழி, துரோகம் செய்தவர்களையும் அரவணைத்து போகிற வழி. நம்மை எதிரியாக உலகமே நினைக்கலாம், ஆனால் நமக்கு யாருமே எதிரியாக இருக்கக்கூடாதுன்றார் பாபா. ஸோ அதுதான் பாபாவுடைய குழந்தை. கடவுள் யாருக்காவது எதிரியா? ஸோ போக போக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் அந்த அசைக்க முடியாத நிச்சய புத்தியை நடைமுறை ரூபத்தில் எடுத்துகிட்டு வாருங்க. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. அப்போ சகஜயோகியாக மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் சகஜயோகியாக மாறணுமே தவிர சண்டை போடுற சத்திரியராகக்கூடாது. அப்போ பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? பாபாவை பிடிக்கணும். அந்த பிரச்சனை என்ன ஆகுது, நான் அதை கவனிச்சிக்கிறேன், நீயா நானா பார்த்துக்கிறேன், அவனுக்கு என்ன அவ்வளோ திமிரு, அவனுக்கே அவ்வளோன்னா எனக்கு எவ்வளோன்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கர்ம கணக்கு இது எல்லாத்தையும் பாபா அழிக்கிறதுக்காக உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நிறையா இருக்குது பாவம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதாளம் இருக்கும், போய் மாட்டிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆனாலும் நன்மைக்கே நன்மைக்கே நன்மைக்கே. நடப்பது நன்மை, நடந்தது நன்மை, நடக்க இருப்பது நன்மையோ நன்மை. இதுதான் உங்கள் தாரக மந்திரமாக இருக்கணும். அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கோங்க. என்ன ஆகிட போகுது? அழிவற்ற கடவுள் மட்டும்தானே உங்களுக்கு கணவனாக அப்பாவாக குழந்தையாக வச்சுருக்கிறீங்க, இல்லை மனுஷனை வச்சுருக்கீங்களா? மனுஷனை பிடிச்சா கண்டிப்பாக ஏமாற்றம் வரத்தான் செய்யும். அதுக்கு கடவுள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு என்னை மட்டும் நினைவு பண்ணுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் பாதுகாக்கும். ஸ்லோகன்: எப்போவுமே டபுள் லைட்டாக இருக்கணுமா? எல்லா பொறுப்பையும் பாபாட்ட கொடுத்துடுங்க, அவ்வளோதான், நீங்கள் லேசாகிடுங்க. சாலமன் ஒரு பெரிய அவன் வாழ்நாள் ஃபுல்லாக சேர்ந்து கட்டுவான். அவங்க அப்பா காலத்திலே தொடங்கிடுவாங்க கோயில் கட்டுற பணியை. அப்புறம் சாலமன் காலத்தில் முடிப்பான். முடிச்சுட்டு என்ன சொல்லுவான்? கடவுள் வாக்கு சொன்னார், என் மூலமாக கட்டப்படும்ன்ட்டு. அதை அவர் கரம் கொண்டு நிறைவேற்றினார்னு சொல்லுவான். என் மூலமாக நிறைவேற்றினார்னு கூட சொல்ல, அவரே கரம் கொண்டு நிறைவேற்றினார் அப்படின்னு அர்த்தம். அவர் கையில் கொடுத்தாச்சு எல்லா பொறுப்பையும், அவர் பண்ணுறார். அப்போ நீங்கள் லேஸாக இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பொறுப்பாக இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா அந்த பைபிள் குரான் நம்ம போடுறதெல்லாம் யாருக்கோ நினச்சிக்காதீங்க, பிகேஸுக்கு தான். அதை தயவுசெய்து பாருங்கள். அந்த மாதிரி ஞானம் தான் நம்ம அதில் எடுத்து போடுவோம். ஸோ அதில் வரும் என்னென்னா, தாவீதுக்கு தாவீதோடைய மகன் தான் சாலமன். தாவீதுக்கு கடவுள் வாக்கு கொடுப்பார், என் வழிப்படி ஃபாலோ பண்ணால்
நான் உன் மகனையும் பார்த்துக்குவேன், அவனுடைய மகனும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மகன்கள் தவறான வழியில் போகும்போது கூட கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். ஸோ அது நமக்கு புரியாது. ஏன் அப்போ அங்கே வர மெசேஜ் என்னென்னா, பார்த்துக்குவேன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதை நிறைவேற்றுறேன், அது அவருடைய வாக்கு பலிக்கும்படி இப்படி நடந்தது அப்படின்னு முடியும். ஸோ அதே மாதிரி தான் பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் நான் இல்லவே இல்லை, அப்போவே தைரியமாக இருந்தீங்க, இப்போ நான் இங்கேயே இருக்கிறேனே, ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு அப்புறம் உங்கள் குழந்தை யார் பார்த்துக்குவானா? உங்களை நான் இப்போ பார்த்துக்கிட்டேன்ல, அதேமாதிரி அவங்கள பார்த்துக்குவேன்ட்டு பாபா வாக்கு கொடுக்குறார். ஆனால் நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் பிரச்சனை. முழு நம்பிக்கை வைங்க. இன்னொன்று, அப்படியே இல்லாட்டினாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இறந்த பிறகு மரணம் எப்போ வேணாலும் வரும் தானே, எதுக்கு அந்த கவலை? ஸோ அப்போ இந்த கவலைப்படாமல் இருக்கிறது தான் இந்த நிச்சய புத்தின்றது. அந்த டபுள் லேஸாக இருக்கிறது தான் பாபாவின் வழிபடி நீங்கள் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் தான் பாபா உங்களை கண்டு திருப்தி அடைவார். ஓம் சாந்தி. பொறுப்புகளை எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டு லேசாக கவலையற்ற மகாராஜாவாக இருங்க. செய்பவர் செய்விப்பவர் எல்லாமே அவர் தான். அது லௌகிக வேலையாக இருந்தாலும் சரி, அலௌகிக வேலையாக இருந்தாலும் சரி. ஓம் சாந்தி.